ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபைனலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் 50% பில் எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கிற நம்ம ரமதா பிளாசாக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பஃபட் சாப்பிடணுன்ட்டு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் அப்படியே சேர்த்து வச்சுட்டு நம்ம போயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு, ரமதாவோட என்ட்ரன்ஸு. எக்மோரில் இருக்கிற ரமதா பிளாசா இது. ஸோ அன்னைக்கு வேற ஒரு ஃபெஸ்டிவல் வேறு போட்டுருந்தாங்க. என்னன்ட்டு இப்போ நான் காமிச்சோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சைனீஸ் தான். சைனீஸ் அண்ட் இட்டாலியன் ரெண்டுமே போட்டுருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போட்டதே வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்னு மாதிரி போட்டிருக்காங்க, இட்டாலியன் சைனீஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம என்ட்ரியே போச்சு. அப்படியே வெளில அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே வந்து பயங்கரமாக சைனீஸ் செட்டப் போட்டிருக்காங்களே, அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து சைனீஸும் இட்டாலியனும் ரொம்ப எதிர்பார்த்து தான் நம்ம உள்ளே போகிறோம். சரி, இந்த ட்ராகன் பிக்சர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ராகன் சிக்கன் இருக்கும் அப்படின்ற ஒரு இது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்தது. எப்பவும் போல் நம்மளே வந்து ஃபுட்டுக்கு ஃபஸ்ட் ஆளாக போயாச்சு. போயிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக கிளியராக இருந்தது. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் சரி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனால், நம்ம தான் ஃபஸ்ட்டுன்றதுனால எல்லாமே கவுண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது அந்த என்னென்ன மெனு ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த போர்டு எல்லாமே வைக்கிறதும் அப்போ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம எல்லா ஐட்டத்தையும் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வந்ததுனால எல்லாத்தையும் ஃபுல்லாக இருக்கும்போதே அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வெஜ்ஜு சலாடு எல்லாமே தனியாக வச்சுட்டாங்க. இங்கே வந்து கூல் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு, அது ஒரு சலாடு சிக்கனு, இது வந்து வெஜ்ஜு சலாடு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. சரி, மெனுவில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்த உடனே அவங்க வந்து நம்ம மைண்டை ஒரு இது பண்ணிட்டாங்க. மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா கோபுரம் மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. என்னடா மட்டனை காணோன்னு பார்த்தேன். சரி, எடுக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்னன்னு பார்த்தா பட்டர் சிக்கனு. ஓகே, பிரியாணி கூட சிக்கன் ஒரு காம்பினேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆஹா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கனு. ஓகே, பிரியாணின்னா முட்டை இருந்து தானே ஆகணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பர் முட்டை. ஐயோ, இது பார்த்தீங்கன்னா தாய் ஃபிஷ் கறி. சரி, ஓகே, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போதே சரி நம்ம செஃப் என்ன பண்ணுறாரு, இந்த டெசர்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். சரி, ஃப்ரெஷ் கேக்கு இது எல்லாமே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அதிகம் ஒரு விசிட் போட்டாச்சு. அந்த கேக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளே ஹாப்பி பர்த்டே மாதிரி கட் பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம் பொழுது. சரி, ஓகே, அந்த கேக்கு ஜாமுனு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஒரு சூப்பராக பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஜிலேபி எல்லாமே. சரி, அப்படியே என்ன தான் வந்து நான்வெஜ் பார்த்தாலும் சரி வெஜ் கவுண்டரையும் கொஞ்சம் பார்த்துக்கணுமே சொல்லிட்டு வெஜ் கவுண்டருக்கு வந்தோம். பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டுமே டாலு, பட்ரு, பன்னீர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் புல்லாவும் வெஜ் குருமா. சரி, என்னடா அது வெஜ்லேயும் இருக்குது, நம்ம பார்ப்போம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வெஜ்ஜு தான் நம்மளுக்கு தான் ஒத்துக்காதே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பன்னீர். நெக்ஸ்ட்டு சரி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பேர் இருக்குது, ஜப்பானீஸ் இதுன்னு சொல்லிட்டு அக்கா நூடல்ஸு, அப்புறம் வந்து சீஸு. இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டமாக இருக்குது. எல்லாமே வந்து இட்டாலியன் ஐட்டம் நேம்லாம் இருக்குது. பேரே வந்து ஒரு வித்தியாசம். இது ஜப்பானீஸ் நூடுல்ஸும் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் இதுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சீஸ் பொட்டேட்டோ. நிறைய ஐட்டம் சீஸ்லேயே இருக்குது. இட்டாலியில் நிறைய சீஸ் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். இது சும்மா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஓகே, ஏன்னா பேரே வந்து கார்ன் ஆர் கார்ன் அப்படின்னு இருக்குது. பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா பொட்டேட்டோ நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் தானே. அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல், பருப்பு. சரி, ஓகே, எப்பவும் போல தான். நெக்ஸ்ட்டு எதிர்பார்க்குறது ரைஸ். ஆஹா, ரைஸை பார்த்தா தான் ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. ஃபைனல் டச் அதை பண்ணிடணும். ரசம், சாம்பார் எப்பவும் போல். ஓகே, சரி, ஓகே, நம்ம ஒன்றுன்னா எடுத்து ஆரம்பிக்கலான்ட்டு இந்த பக்கம் வந்தால் லைவ் கவுண்ட்ரு. சரி, லைவ் கவுண்டரில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா. சரி, ஒரு வெஜ் பாஸ்தா, ஒரு சிக்கன் பாஸ்தா, 2 பாஸ்தாவையும் சொல்லியாச்சு. அவர் லைவாக போடுறத பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, அதை பார்த்து கொஞ்சம் ரெக்கார்டும் போடுவோம். நம்ம எப்படி தான் 5 ஸ்டாரில் குக் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கும் தெரியணும்ல, ஓகேவா? அதனால் வந்து இந்த பாஸ்தா அவர் செய்யறத நம்ம அப்படியே நோட் பண்ணி
நம்ம வீட்லேயும் போய் ட்ரை பண்ணலாம்ல. அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு அவர் செய்யறத நம்ம பார்த்துக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் பாஸ்தாவை நம்ம சாப்பிட்டு வீட்லேயும் நம்ம செஞ்சு என்ஜாய் பண்ணலாம்ல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்து நல்லா ஸ்ட்ரீமாக இது பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. பாயில் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த பட்டரு, சீஸ்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாஸ்தாவை எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பண்ணுவாங்க. செஃப் என்ன கேட்டாலும் சொல்கிறாரு. நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க வந்து இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறத தான் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணா அவ இதை சாப்பிட்டா. அதனால் நானும் டேஸ்ட் பண்ணேன். எனக்கும் அது பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பைசி சாப்பிட்ற ஆள் இல்லை. அதுக்காக அதை நம்ம ட்ரை பண்ணோம், சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் வெஜ்ஜு, நான்வெஜ் 2மே சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அவங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு மேலே சீஸும் வந்து அப்படியே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, அப்புறம் ஸ்டார்டர் வந்து பார்த்தா நல்ல க்ரீமியான ஒரு சிக்கன் சூப்பு. சரி, நம்ம சிக்கனை தேடினா சிக்கனையே காணோம். ஐயோ, என்னடா அது சிக்கனையே காணோம்னு சொல்லிட்டு பேர் தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப தேட ஆரம்பித்தா குட்டியாக ஒரு தூரத்தில் இருக்குது. சரி, 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஓகே, அதனால் 2 பீஸ் சிக்கன் எடுத்துகிட்டு சும்மா ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சூப் எடுத்தாச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அதை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸ்டார்டர்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன் டிக்கா, இது பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸு, அப்புறம் வந்து சிக்கன் மோமோஸும் இருந்தது. அதையும் நான் எடுத்தேன். பார்ப்பீங்க பக்கத்துலேயே இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸை மட்டும் பிளேட்டர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா வந்துட்டோம், எல்லாத்தையும் எடுக்கணும்ல. இது பார்த்தீங்கன்னா நல்ல சீஸ் பொட்டேட்டோஸ் நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்சதா இருந்தது. இது வந்து வெஜ் ரோலு. டேஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னடா இவன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ எடுக்கிறான்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, வந்துட்டோம். அப்புறம் சாப்பிட்லன்னா செஃப்புக்கு தப்பாக நினச்சிக்குவாங்கள. அதுக்காக சரின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மோமோஸு அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பு. சரி, நான்வெஜ் சூப்பு எடுத்தோம், வெஜ்ஜு சூப்பு எடுக்கணும்னா அதுக்கும் ஒரு பிரச்சனையாகிட போகுது. அதனால் கொஞ்சம் வெஜ்ஜு சூப்பையும் எடுத்து பவுலில் போட்டாச்சு. ஏன்னா அதையும் சாப்பிட்டா ஒன்றும் சாப்பிட்டு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடணும்ல. அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து சூப்பெல்லாம் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, 5 ஸ்டார் ஹோட்டலு வந்தது. அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்பூன்லேயே பிளான் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம க்ரீமியான அந்த சிக்கன் சூப்பை குடித்தோம். ஓவர் க்ரீமி, ரொம்ப சீஸியாக இருந்தது வேறு. சரி, சாப்பிட்டா கொஞ்சம் திகட்டுச்சு. லைட்டாக வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருந்ததுனால நம்மளே கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜ்ஜு சூப் எடுத்துகிட்டு வந்தோம். அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். வெஜ்ஜு சூப்பு ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருந்தது. ஆனால் சிக்கன் சூப் வந்து ரொம்ப ஓவர் க்ரீமியாக இருந்தது. அது அப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கை போனது ஃபிஷ் ஃப்ரை தான் ஸ்டார்டரில். நல்ல க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்தது. அது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அது கூட கொஞ்சம் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டிப் அடித்து சாப்பிட்டுருக்கலாம். அன்றைக்கி என்னென்னு தெரியல, அவங்க மைனஸ்லாம் அங்கே வைக்கல, டிப்பரும் வைக்கல எதுவும். அதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க சொன்னாங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வைக்கலங்க சார், சாரி சார்னு சொல்லிட்டு கொஞ்சம் சட்னி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அது நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கனுக்கு மேலேயே வந்து அப்படியே சீசி மாரிலாம் போட்டிருந்தது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸில் எல்லாமே குட்டு தான். ஒன்றும் பேடுன்னே நம்ம சொல்ல முடியாது. டேஸ்ட் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து அங்கே செஃப் சரவணன் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். ஏன்னா இட்டாலியன் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இட்டாலியனுக்கு வந்து ஸ்பெஷலே வந்து அவங்களுக்கு வந்து பீஸா தான். அந்த பீஸாவை காணோம். அப்புறம் நம்மளுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த மோமோஸ்லாம் சாப்பிட்ற கேப்பில் அவர்கிட்டையும் சொல்லிட்டோம். சார், இதுமாரி பீஸா இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார், நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட ஸ்டாண்டர்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதனால் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துட்டோம். ஒரு வெஜ் பீஸா, ஒரு சிக்கன் பீஸான்னு சொல்லிட்டு அதையும் 2 சொல்லிட்டோம். சரி, நார்மலாக குட்டியாக தான் இருக்கும், சாப்பிட்டு முடிச்சிடலான்றதுக்காக சொன்னோம். அது வரட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டார்டர்ஸை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேட்ரு பண்ணிக்குவோம். சலாட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ரவுண்ட் எடுத்து பிளேட்ரு பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிட்டு வந்து
இங்கே வரத்துக்குள்ளே அவங்க வந்து அடுத்ததாக வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே வந்து சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த செலாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டு பண்ணி ஒரு பிளேட்டரில் வச்சு அப்படியே டெக்கரேட்டும் பண்ணிட்டேன். டெக்கரேட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். சரின்னு சொல்லிட்டு என் பாப்பா வேறு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா, என்னென்ன புது வெரைட்டி இருக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவளும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணோம். நம்ம ஸ்டார்டர்ஸை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள செஃப் சொன்னார் பீஸா ரெடிங்க சார்ன்ட்டு. சரி எடுத்துன்னு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே பீஸா வந்துடுச்சு. என் பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க. பீஸாவை இழுத்து அப்படியே நூலாக பார்த்தா அவ்வளோ லென்த்தாக வருது அது. சரின்னு சொல்லிட்டு அதை இழுத்து அதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட், நல்ல சீஸி பீஸா அது. அந்த பீஸான்ற ஒரு டேஸ்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. பயங்கர சூப்பராக இருந்தது. மஸ்ட் ட்ரைன்னே சொல்லுவேன். எப்படின்னா போனீங்கன்னா பஃபே ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த பீஸாவை ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பஃபே கூட வந்து நல்லா இருந்தது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பீஸா வந்து நம்ம வெளில சாப்பிட்றதுக்கும் இவங்களோட அந்த செஃப் ஸ்பெஷலோட பீஸா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு சீஸி ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க. அங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வெளில போயிட்டு எங்கே பீஸா நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. என்னடா இது இனிமேல்ட்டு பீஸா சாப்பிடணும்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரி அதுக்காகவே இன்னொரு வாட்டி போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா வந்து இந்த வீக்கெண்டு அங்கே தான் இருப்பேன் ரமதா பிளாஸாவில். வாங்க ஒரு ட்ரீட் மாதிரி வச்சிடலாம். அப்படியே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நாங்கள் இந்த டேட்டுக்கு போகிறோம். அன்றைக்கும் வந்து மேக்ஸிமம் 50% ஆஃபரில் நம்ம போக வேண்டியது தான் இருக்கோம். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். இந்த பீஸாவெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் இருக்கும் பிரியாணி ஐட்டம் இதெல்லாம் சரி எடுக்கலாம். ஏன்னா பீஸாவே வந்து நிறைய சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து இந்த பீஸாவெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு 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 இது பண்ணணும்னு வச்சுங்க வயிறு ஃபுல்லாகிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டு சார் இதை வந்து பேலன்ஸ் நாங்கள் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்றுமே சொல்லல. எங்களுக்காக தான் அது ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி நம்ம ஐட்டத்துக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டு பிரியாணி குமியலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம நோண்டி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக மட்டனுங்க. வெறும் மட்டன் பீஸாக இருந்தது. நம்ம நல்லா அள்ளி போட்டு அந்த ஃபிஷ்ஷு கறியும் சிக்கன் இதுவும் நம்ம தாயும் நம்ம ஊரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து எடுத்தோம் பாருங்கள், அவ்வளோ அனல் பறக்க இருந்தது. ஃபிஷ் எடுத்து சாப்பிடும் போது ஃபிஷ்ஷு வந்து வேறு லெவல், அப்படியே போன்லெஸ்ஸு, ஸ்பைஸு கீஸு எதுவும் இல்லை. இப்போ நான் ஆடியோ சொல்லும் போதே சாப்பிட்டேன். ஆடியோ சொல்லும் போதும் அந்த ஒரு இது இருக்குது பாருங்க. மட்டனு எப்படி தான் அப்படி பண்ணி வச்சுருக்காருன்னு தெரில. அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருந்தது. அழகாக அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு, ரொம்ப ஒரு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருந்தது. நல்ல ஃபில்லிங்கு. மட்டன் வந்து எனக்கு ரொம்ப அதுவும் வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னே சொல்லலாம். மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வேணாலும் சொல்லிங்கன்னா எப்பயாவது ஒரு வாட்டியாவது நம்ம அந்த பக்கம்லாம் போய் ட்ரை பண்ணிட்டு வரணும்ல. அதுக்குன்னு எப்பவுமே எல்லாம் போகக்கூடாது. மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த பக்கமாக போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வரலாம். இதுமாரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் அது ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம பட்ஜெட்டுக்கு. அதனால் இந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே பொறுமையாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது வெஜ் பிளேட் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. ஐயோ சரி வெஜ்ஜு நம்மளுக்கு ஒத்துக்காது, இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணுமே, டேஸ்ட்டு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு சைலண்ட் டேஸ்ட்டு. ஓகே நல்லா இருந்தது. நம்ம உடனே டெசர்ட்டுக்கு ஜம்ப் ஆகிட்டோம். வெஜிடேரியன் என் கூட வந்தவங்ககிட்ட வெஜிடேரியன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டெசர்ட்டில் இப்போ மேங்கோ சீசன்றதுனால மேங்கோ ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் இது 3த்தையும் எடுத்தாச்சு. 3த்தையும் எடுத்து 3த்தையும் டேஸ்ட் பண்ணோம். என்னடா இது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா தானே நம்ம டேஸ்ட்டு சொல்ல முடியும். அதனால் டேஸ்ட் பார்க்குறதுக்காக தான் சாப்பிட்டேன். நிஜமாலே வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை. டெசர்ட் ஐட்டம் மஸ்ட் ட்ரை தான். அதுவும் சூப்பராக இருந்தது. இது எல்லாமே சாப்பிட்டு சரி பில்லு வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது தானே கொஞ்சம் இதுவும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே டென்ஷனே ஆக தேவையில்ல. போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது தான். ஜொமேட்டோ ஆப் இருந்ததுன்னு நினச்சிங்க. அந்த ஆப்பில் போயிட்டு டேபிள் புக்கிங்க்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு 50 ருபீஸ் ஆகும். நீங்கள் என்ன டைமுக்கு ஸ்லாட்டுக்கு லஞ்சுக்கு போகிறீங்களா இல்லை டின்னருக்கு போகிறீங்களான்ற ஒரு ஸ்லாட் இது பண்ணணும். அந்த ஸ்லாட் பார்த்துக்கிட்டு அந்த டைமிங்கை புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எதுவும் வந்து டென்ஷனே ஆகத்தால நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வந்த பில்லு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5000
வந்து 5000 அதான் 6000க்கு வந்து 5959 இது 50 பே பண்றோம்.